வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. யார் இது இந்த நேரத்துல கதவு தட்டுறது? யாரோ வந்திருக்காங்க போல இருக்கே. அவரா இருந்தா இப்படி தட்ட மாட்டாரே. ஏய் செல்வி, மாசம் மாசம் நின்னுட்டு இருக்காத, போய் கதவு தட்டுறாங்க பாரு யாரோ, போய் பாரு போ. பாக்கறேன். மகாராணி உக்காந்துக்கிட்டு இருங்க. ஏய் என்ன சொன்ன? திமிர் பிடிச்சவ எப்படி சொல்லிட்டு போறா பார். வரட்டும் என் புள்ள, அப்ப இருக்கு இவளுக்கு. வாங்க மாமா. அத்தே யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க மாமா, உள்ள வாங்க. அடடே வாப்பா பெரியவனே வா. அம்மா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்பா. நீ தான் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டே. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, கொஞ்சம் வேலையா அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்கேன், அதான். இந்த வீட்ல நம்மள கூப்பிட ஒரு நாதியம் இல்ல போல இருக்கே. ஏன் இழுவ? அக்கா வாங்கக்கா. நான் இங்க குத்துக்கல்லாட நின்னுட்டு இருக்கேன், உன் மாமனை மட்டும் வா மாமா வா மாமான்றே தவிர வாங்கக்கான்னு ஒரு வார்த்தை என்ன கூப்பிடல. பதா இங்க வந்துமா? எங்க இங்க வந்துமா? நானும் பாக்குறேன் இந்த வீட்ல எனக்கு மரியாதையே கொடுக்கல. இவளுக்கு மரியாதை மட்டும்தான் குறைச்சல். நானு உங்களை தினமும் தான் பாக்குறேன், அதனால நீங்க எங்களுக்குள்ளதான் இருக்கீங்க. ஆனா மாமாவை நான் என்னைக்காவது தாங்க பாக்குறேன். புள்ளைய கூப்பிட்டுட்டு வந்து விடும்போது கூட வாசல்லையே விட்டுட்டு போயிட்டாரு. ஏ செல்வி. அத்தை என்ன இங்க தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து விளக்க சொல்லிட்டு இருக்க? போய் என் புள்ள வந்திருக்கான், ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. கிழவி அவன் நம்மளுக்கு மரியாதை கொடுத்தாலும் இது கொடுக்க வேணாம்னு சொல்லும் போல இருக்கே. ஏப்பா நான் பாரு, நான் ஒரு லூசு, உன்னை நிக்க வச்சுட்டே பேசிட்டு இருக்கேன் பாருப்பா, வந்து உட்காரு வா. சரிங்கம்மா. அம்மா நீ ஏமா இங்க உட்காந்துட்டு இருக்க? சித்திக்கு போய் ஹெல்ப் பண்ணு. குட்டி சாத்தா, நான் பெத்ததும் எனக்கு ஆப்போசிட்டாவே இருக்குது பாரு. ஒன்னதுக்கும் புண்ணியம் கிடையாது. குழந்தைக்கு இருக்கிற புத்தி கூட இவளுக்கு இல்ல பாரு. அத்தை நீங்க சொல்லாட்டாலும் நான் போலான் தான் இருந்தேன், சும்மா உக்காருவோமேன்னு உக்காந்தேன். குட்டி சாத்தா. என்னம்மா? ஒன்னும் இல்ல. அடடடடடா, வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறதா வைக்க வேணாமானே ஒரு டவுட் வருது. அந்த அளவுக்கு வெளியே வரைக்கும் சவுண்டு கேக்குது. ஏன் தான் வள்ளி இப்படி கத்திட்டு இருப்பாளோ தெரியல. வந்துருங்க, இவள்ளி கத்தரா அவ கத்தரான்னுட்டு அப்படி பாடா படுத்துதுங்க ரெண்டும். உங்களுக்கு எப்படி தெரியும்? காலையில போனவரு இதோ இப்ப தூங்குற நேரத்துக்கு தான் வரீங்க. இவ்வளவு நேரமா வேலை பார்த்துட்டு வரீங்க? இல்ல, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவன் வழியில பார்த்தேன், பேசிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டை பார்த்தேன், அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன்னுட்டு ஜாலியா சொகுசா ஊர் சுத்திட்டு நைட்டுக்கு வர்றது. இப்போ வீட்டில் நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி விடுமா அம்மா, எதுவும் கேட்கல ஒன்று. நல்லா மணமணக்குதே. என்ன மீன் குழம்பு இட்லியா இன்னைக்கு? ஆமாங்க, கையை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, நல்லா சுட சுட இட்லி இருக்கு, வைக்கிறேன் சாப்பிடுங்க. சரிம்மா. எட்டி பெரியவளே, அம்மா நீ என்ன இட்லியை வச்சுட்டு அப்படியே பேந்த முழிச்சிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா அதை எல்லாத்தையும் காலி பண்ணி சாப்பிட்ற. சரி, போயிட்டு வரதுக்குள்ள காலியாகி இருக்கணும். மீன் தான் உடம்புக்கு சத்து. இது இவளுக்கு மீன் குழம்பும் பிடிக்காது, மீன் குழம்புல இருக்கிற மீனையும் பிடிக்காது. எல்லாம் பொரிச்சு வைக்கணும். அடடே அண்ணே, டேய் தம்பி வாடா. அட உட்காருண்ண, என்னண்ணே ஏந்து நிக்கிற? சரி அதை விடு, என்ன இப்பதான் வர? இப்பதான் முடிஞ்சுதா என்ன? ஆமாண்ணே, நீ கொஞ்சம் ஒர்க் அதிகம். ரெண்டு பேரும் உட்காருங்கப்பா, என்ன நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்க? அது வரமா, காஃபிலாம் குடிச்சிங்களாமா? அதை போட போயிருக்கா. பெரியவளும் வந்திருக்கா, அவளும் தான் உள்ள இருக்கா. அண்ணியும் வந்திருக்காங்களா? பரவாயில்லையே. எப்பா செல்வா? அட தலைவரே வாங்க. அட மூக்காண்டி, நீயும் இங்கே தான் இருக்கியாப்பா?
ரொம்ப நல்லதாக போச்சு. ஆமா தலைவரே, என்ன விஷயம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சரி உட்காருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும். வீடு தேடி வந்திருக்கீங்கப்பா, உட்காருங்க. நான் போய் காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்லைம்மா வேணாம், அதெல்லாம் பரவாயில்ல. இல்ல உட்காருங்கப்பா, இதோ வந்துடுறேன். உட்காருங்க என்ன நின்றுட்டு இருக்கீங்க, உட்காருங்க. ஆ சரிப்பா. நீங்களும் உட்காருங்க, எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? இல்லைண்ணே பரவாயில்ல, என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, இது மாதிரி கோயில் திருவிழா வச்சுருக்கோம்ல, அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு பத்தலை. அதனால கொஞ்சம் ஊரில் கொஞ்சம் வசூல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். கொஞ்சம் தாம் தூம்னு நடத்தலாம் பற்றியா? குழந்தைங்கள்லாம் இருக்குது, ஏதாவது போட்டி ப்ரைஸ் கொடுக்கறது அதெல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது, கூழை மட்டும் ஊற்றிட்டு விட்டுற வேண்டியதுதான். ஓ அப்படிங்களாண்ணே. ஆமாப்பா, உன்னால் முடிஞ்சது என்னவோ அதை கொடு. நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு 10,000 அப்படின்ட்டு நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் யாரும் ஊரில் அது மாதிரி கொடுக்கல. இருந்தாலும் நீ கொஞ்சம் பார்த்து கொடுப்பா. காப்பி எடுத்துக்கோங்க. ஆ தேங்க்ஸ்மா தங்கச்சி. ஆ நன்றிம்மா. என்ன இது, இவனுங்கெல்லாம் இங்கே வந்திருக்கானுங்க? என்ன விஷயமா இருக்கும்? அட வதா, எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாண்ணே, எப்பயாவது ஒன்னா இருப்போம். செல்வா, அதுக்காக தான்ப்பா வந்தோம். நீ என்ன எதுன்னுட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அதைப்படி நாங்கள் கொஞ்சம் நடத்துவோம். கொஞ்சம் சிறப்பாக நடத்தணும்னு பிளான் இருக்குது. என்ன சிறப்பா நடத்த போறாங்க? என்ன ஒன்றும் புரியலையே. எல்லாம் மொட்டை மொட்டையா பேசுதுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆஹா, நீ வைக்கிற மீன் குழம்புக்கு அடிச்சுக்கவே முடியாது யாரும். இந்த மீன் குழம்பு இட்லி சாப்பிட்டா சொர்க்கம். நீங்க இப்படி சொல்லுங்க. உங்க பெரிய பொண்ணு மீன் குழம்பு இட்லியை பார்த்தாலே எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறா. அது மட்டும் நம்ம குடும்பத்துல வினோதமா பிறந்திருக்கு. இதை பிடிக்காது அது பிடிக்காது. ஏ அப்புறம் சாப்பிட்டாலே இல்லையா அவ? சாப்பிட்டா ஒரு ரெண்டு இட்லியை கொதறி சாப்பிட்டுட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னுட்டு போயிடுச்சு. ஏன் ஒரு சட்னியை ஏதாவது அரைச்சி கொடுக்கறது? அவளுக்காக ஸ்பெஷலாக உட்காந்து நான் சட்னி அரைச்சின்னு இருக்கேங்க. நாளைக்கு கோயில் திருவிழா, எல்லா மீன் குழம்பும் காலி ஆகணும். அதான் எனக்கு வேணும். அதுக்காக நான் சட்னி அரைச்சிக்கிட்டு இதை அரைச்சிக்கிட்டுனா நீங்களும் சட்னியை சாப்பிட்டு போயிடுவீங்க. மீன் குழம்பு என்ன கீழே ஊத்துறது? அது சரி, உன் மீன் குழம்பு சேல் ஆகணும்னுட்டு நீ இது மாதிரி பண்ணியிருக்க. வேற என்ன பண்ணுறது? சாப்பிடுங்க. படுத்துட்டாளுங்களா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு? எங்க படுத்துட்டு செல்லை நோண்டிட்டு இருக்குதுங்க. போனாதான் 4 திட்டி இப்போ தூங்க வைக்கணும். நீ சாப்பிட்டியா? நான் இனிமேல் தாங்க சாப்பிட்ணும். சரி சரி, என் கூடவே உட்காந்து சாப்பிட்றது? இல்லைங்க, இதோ 4 பாத்திரம் கிடக்குது, அதை கழுவி போட்டு அப்படியே சாப்பிட்ருவேன். மதியானம் கோயில் திருவிழாவுக்கு நன்கொடையாக அமௌண்ட்டு கேட்டு வந்தாங்க. நீ என்ன சொன்ன?